தற்போது அரசியலில் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் அந்தந்த கட்சிகளுக்குள் முக்கிய நபர்களாக நீயா நானா என்ற ஜனாதிபதி தேர்தலில் யார் சிறந்தவர் என்று வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படும். Hi guys, welcome to my Divine Energy channel. I'm Jessica. கமலா ஹாரிஸ் தற்போது துணைத் தலைவராக பணிபுரிந்து இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார். It is understandable pollings that can be misleading at the end of the day. For a start, let's analyze whether Kamala Harris will be able to end the Ukraine war. யுக்ரைன் போர் பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அல்லவா? ஆனால் கமலா ஹாரிஸ் யுக்ரைன் போர் பற்றி அவரது கருத்துக்கள் இதுவரை பேசப்படவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் யுக்ரைன் போரை ஒரே நாளில் நிறுத்த முடியும் என்று உறுதி அளித்தார். புட்டின் இன்று வரை ரஷ்யாவின் அதிபராக இருக்கிறார். இப்படிப்பட்டவரின் கமலா ஹாரிஸ் அவரிடம் பேச்சுவார்த்தையாவது நடத்த முடியுமா? புட்டின் is expecting a weak American leader. இது ஒரு கேள்விக்குரியது, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கமலா ஹாரிஸுக்கு வாக்களிப்பது ஒரு முறைக்கு இருமுறையாக யோசிக்க வேண்டும். ஹாரிஸ் புட்டினிடம் தோல்வியுற்றால் வேர்ல்ட் வார் 3 நடப்பதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த தேர்தல் அமெரிக்காவை மட்டும் பற்றியது அல்ல. This election is for the world's prosperity and peace. கமலா ஹாரிஸ் இளம் வாக்காளர்கள் அல்லது நகர்ப்புற மக்களிடம் அதிக அங்கீகாரம் பெற வாய்ப்புண்டு. ஹாரிஸ் ஒப்பிடும் வகையில் ட்ரம்ப் மிகவும் முதிர்ச்சியடைந்தவர் மற்றும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நன்கு தெரிந்து கொண்ட வாக்காளர்கள் அவருக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. எனவே உலக விவகாரங்களில் அமெரிக்கா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போதைக்கு தேர்தலை பற்றி நாம் எந்த முடிவுக்கும் வர முடியாது அல்லவா? இது ஒருவரின் விருப்பத்தின் பிரச்சனை அல்ல, ஆனால் உயிர் வாழ்வதற்கான பிரச்சனை. கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் கொள்கைகளை கண்டு அறிவோம். ட்ரம்ப் பொருளாதாரத்தை புரிந்து கொண்டவர். மேலும் ட்ரம்ப் and Elon Musk, the world's richest man who owns Twitter and Tesla. Elon Musk ட்ரம்பின் பொருளாதார குழுவின் அணியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. If the American billionaires support Trump and not Harris, வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்று நவம்பர் 5 வரை யோசிப்போம். நாளின் முடிவில் மக்களுக்கு எது சிறந்ததோ என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் இணைந்திருப்போம். Thank you for watching this video. Please like and subscribe for more videos for you guys to watch. Signing off, Jessica. Bye.